பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் விதித்த அபராதம் செல்லும், அதை விஜய் செலுத்தணும், அவர் வருமானத்தை மறைச்சிருக்கிறது உண்மைதான் அப்படின்ற ரீதியில தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? திரைப்பட உலகத்துல இந்த மாதிரியான ஒரு வருமானத்தை மறைக்கிறது, கருப்பு பணம் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறைன்றது நமக்கு புரியுது. இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் பல நடிகர்களை ரைடு பண்றாங்க, பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரிதான் 2015 நெய்வேலியில ஷூட்டிங்ல இருந்தப்போ விஜய் கையோட கூட்டின்னு அவருடைய வீட்லயும் அலுவலகத்திலையும் ரைடு பண்ணி ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றினாங்க. அப்போதான் 2015-16 ஆண்டு நிதியாண்டுல அவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா 35 கோடி 42 லட்சம் சொல்லியிருந்தார். ஆனா கைப்பற்றின ஆவணங்கள்லாம் பார்க்கும்போது புலி படத்துல அவர் பெற்ற வருமானம் 15 கோடி ரூபாயை கணக்கிலேயே காமிக்காத வச்சிருக்காரு. அப்போ திருத்தப்பட்ட ஒரு வருமானத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் அவர் அதிகமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ அந்த வருமானத்தை கணக்கில் காமிக்கல 15 கோடி. ஸோ 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க. அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்துக்கு தான் கோர்ட்டுக்கு போறாரு. இவருக்கு இது மாதிரி சகஜமா தொழில்துறையில நடக்கிறது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இங்க என்ன முக்கியத்துவம் பெறுதுன்னா, நீங்க இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. என்ன முக்கியத்துவம் பெறுதுன்னா, நீங்க அரசியல்ல வந்திருக்கீங்க, நீங்க உங்களுடைய மைய கருத்தே ஊழல் எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறீங்க. அப்ப ஊழல் எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு நீங்க களமாடும் போது, அப்ப நீங்க குறைந்தபட்ச நேர்மை நீங்க உங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க வெறும் புலி படத்துல நடிச்ச வருமானத்தை மட்டும் கணக்குல காமிக்காத இருந்தீங்களா, இல்ல கடந்த காலத்துல எத்தனை படங்களோட வருமானத்தை கணக்குல காட்டாத இருந்தீங்க? ஏற்கனவே உங்க பேர்ல இம்போர்ட்டட் கார் அதுக்கான வரி கட்டுறதுலயும் பல விஷயங்கள் உங்க மேல புகார்கள் இருக்கு. சோ இது மாதிரி நீங்களே உங்க விஷயத்துல நேர்மை இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க ஊழலை கண்டிச்சு ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை நடத்துறது அப்படின்ற விஷயத்த நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நம்ம முதல்ல நேர்மையா இருக்கோமா இல்லையா, நம்ம மற்றவங்களை குறை சொல்வதற்கான தகுதியை பெற்றிருக்கோமா இல்லையான்றதை நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க ஹைகோர்ட் தீர்ப்பு எடுத்து நீங்க அப்பீல் கூட போகலாம், நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வேற மாதிரி முடிவுகள் கூட வரலாம். ஆனால் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, புலி படத்துல நீங்க நடிச்ச வருமானத்தை கணக்குல காட்டலன்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிறத பாக்குறோம். அப்போ ஒரு நேர்மையற்ற ஒரு செயலா நம்ம பாக்குறோம். ஒரு குடிமகனாக நீங்க இந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு சரியான கணக்கு காமிக்காத நீங்க ஊழலை பத்தி பேசுவதற்கான எந்த விதத்தில் தகுதியை பெறுகிறீர்கள் என்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை விஜய் தான் தன்னை சுயபரிசோதனை செய்து கொண்டு, அவர் கொஞ்சம் இனிமேலாவது கடந்த காலத்துல செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு தன்னை ஊழலை பத்தி குறை சொல்றதுக்கான அந்த தகுதியை அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். தொடர்ந்து தொடர்பான சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.